வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸாக உள்ள திருவையாறு அசோக் அல்வா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த அல்வா வந்து மற்ற அல்வா மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஸ்பெஷலான அல்வா. ஏன்னா மற்ற அல்வா வந்து பால் எடுத்து செய்கிறது, இது வந்து பாசிப்பருப்பில் செய்கிற அல்வாங்கிறதால இது வந்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் வந்து பாசிப்பருப்பு சாப்பிடாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஸ்வீட் வந்து கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்களேன், கடையில் கிடைக்கக்கூடிய அல்வா மாதிரியே நல்ல எண்ணெயும் நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்த பக்குவமாக செஞ்சு அல்வாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்காங்க. அப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அசோகா அல்வா செய்கிறதுக்காக நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் போட்டுட்டு லேசாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா மட்டும் போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், கலர் வந்து மாறக்கூடாது, டேஸ்ட் அப்போ வந்து மாறிடும். 1 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டாலே போதும், நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெங்கல கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு அல்வா செய்கிறதுக்கு வந்து அளவு வந்து ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம 1/2 கப் பாசிப்பருப்புன்னா 1 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1/4 கப்பு நெய்யும் 1/4 கப்பு எண்ணெயும் நான் எடுத்துருக்கிறேன். முழுக்க நெய்யிலே நீங்கள் செய்யலாம். ஆனால் நெய்யிலே செய்யும்போது கொஞ்சம் திகட்டுங்கிறதால கொஞ்சம் ஆயிலும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து வெங்கல கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெய் கொஞ்சம் பத்தலைங்கிறதால நெய்யும் திரும்ப நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த கோதுமை மாவு சேர்க்கறதால இந்த அல்வா வந்து நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்குங்கிறதால நம்ம இந்த கோதுமை மாவு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயிலே நம்ம 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சுகர் கரைஞ்சா போதும், நம்மளுக்கு பாகுபதெல்லாம் கிடையாது. அந்த டயத்துலேயே நம்மளுக்கு பாசிப்பருப்பு எப்படி வெந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். பாருங்களேன், நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. இன்னும் நம்மளுக்கு நல்ல ஹல்வாக்கு வந்து நல்லா சாஃப்டாக வேணுங்கிறதால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சுகரும் நல்லா கரைஞ்சாச்சு. கரைஞ்சி லேசாக ஒரு கொதி வரணும். லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்போட டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டான டெக்ஸ்சராக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மைய அரைச்சிருந்தா தான் நம்மளுக்கு வந்து அல்வா வந்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி பேஸ்ட்டை வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. சுகரோட நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா பாசிப்பருப்பு வந்து சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிக்கி. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெட் ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சாஃப்ரான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மாற்றி சேர்த்துக்கோங்க. எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு 1 டைம் வந்து நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மைசூர் பால்லாம் கிளறும் போது எப்படி இடையில வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்ப்போமோ அதே மாதிரி தான் இந்த அல்வாக்கும் இடையில சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்த்தோன்னா அல்வா வந்து நல்லா வராது. அதனால் இடையில சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச கோதுமை மாவு இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கோதுமை மாவு சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அல்வா வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதாண்டி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இடையில நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்க்குறோம். எண்ணெய் நீங்கள் சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா முழுக்க நீங்கள் நெய்யிலே செய்யலாம். கொஞ்சம் திகட்டலாம் இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கி. இந்த அல்வா வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு 20 மினிட்ஸாக தான் ஆகும். அந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம செஞ்சால் தான் இந்த அல்வா வந்து கடையில் கிடைக்கக்கூடிய அல்வா மாதிரியே நம்மளுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும்.
ஹல்வா கிண்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ நெய்யும் எண்ணெயும் தேவைப்படுதான்னு நினைக்க வேண்டாம். ஹல்வானாலே நம்மளுக்கு நெய்யும் எண்ணெயும் ஜாஸ்தி தேவைப்படும். ஆனால் இந்த அளவுக்கு எண்ணெய் நெய்யும் சேர்த்தா தான் நம்மளுக்கு ஹல்வா வந்து ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். நம்ம ஜாஸ்தி நெய் எண்ணெய் சேர்த்தாலுமே லாஸ்ட் வந்து அது ரிலீஸ் ஆயிரும், அவ்வளோ எண்ணெயும் நெய்யும். அதுக்கப்புறம் நம்ம லேசாக எடுத்துட்டுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்து கிளறிக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்க, நம்மளுடைய அல்வா வந்து நம்ம முதல்ல இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாகிட்டு வருதுன்னு தெரியும். கொஞ்சம் சுருண்டுக்கிட்டு வருது பாருங்க. ஓரங்கள்லாம் இப்போ வந்து நெய் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பளபளன்னு தெரிய ஆரம்பிக்கும். அல்வா வந்து கொஞ்சம் பளபளன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதே ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து விட்டோம்னா விழும்போது வந்து ரிப்பன் மடிப்பு மாதிரி விழும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாலே நம்மளுடைய அல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், மடிப்பாக விழுது பாருங்க, ரிப்பன் மாதிரி. இந்த மாதிரி வந்தாலே நம்மளுடைய அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சமயம் பளபளன்னு இருக்கிறதாலையும் இதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு நம்ம கிளறினால அதில் உள்ள ஆயிலாம் ரிலீஸ் ஆயிரும். இந்த மாதிரியான அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.